ஒரு சில மருத்துவ பணியாளர்கள் அவங்க வந்து படிச்சுட்டு தான் வேலைக்கு வராங்களா, இல்ல போலியோ சர்டிபிகேட் எதுனா அடிச்சுக்கிட்டு வேலைக்கு வராங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை தான் உங்களுக்கு வரும் நான் சொல்ல போறதை வச்சு. அதாவது கர்நாடகாவில் ஒரு இடத்துல வந்து ஜோதி அப்படிங்கிற ஒரு செவிலியர், ஒரு குட்டி பையனுக்கு வந்து கண்ணத்துல அடி ஆழமா பட்டிருக்கு. ஆக்சுவலா தையல் பண்ணோம். அந்த தையலுக்கு பதில் அவங்க வந்து ஒரு பேண்டட்ல ஃபெய்க்விக்க வந்து ஒட்டி விட்டுருக்காங்க. அந்த குழந்தைக்கு அது வந்து பயங்கர இரிட்டேட்டிங் ஆயிருக்கு. அவங்களோட பேரண்ட்ஸ் போயிட்டு அந்த ஜோதி அப்படிங்கிற செவிலியர் கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது, பல நாட்களா நான் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தையல் போட்டா தழும்பாயிடும், அதனால தான் நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கிறது இங்க அதிர்ச்சி அளிக்குது. அதே சமயத்துல இந்த விஷயம் வந்து கம்ப்ளைண்டா ரைஸ் ஆன பிறகு இவங்க வந்து பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க. போதாதுங்க, இவங்களுக்கு இது போதாது, வேற ஒன்னும் பெருசா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதே கர்நாடகாவில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த சம்பவத்துல வந்து அங்க பேரண்ட்ஸை திட்டுறதா இல்ல அந்த டாக்டரை திட்டுறதான்னு தெரியலங்க. அப்பேற்பட்ட ஒரு சம்பவம். அதாவது 6 மாச குழந்தைக்கு வந்து காது குத்து இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த குழந்தைக்கு வந்து மயக்க ஊசி போட்டிருக்காங்க. 6 மாச குழந்தைங்க, ஆண் குழந்தை. அந்த குழந்தை வந்து மயக்க ஊசி போட்டு கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருக்குங்க. அந்த டாக்டருக்கு தெரியாத மெடிக்கல் ப்ரொசீஜர் என்னன்ட்டு குழந்தைக்கு போயிட்டு மயக்க ஊசி வந்து கொடுக்கலாமா? எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு மயக்க ஊசி கொடுக்கறதுல. இந்த மாதிரி தவறுதலா அவங்களுடைய வேலை செய்யறதுல இந்த மாதிரி அப்பாவி அந்த உயிர்கள் வந்து பறி போகிறது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.